காணொலியிலூடாக சந்தித்திருக்கின்றோம். உலகளவில் பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கின்ற ஒரு விடயம் இஸ்ரேல் ஈரானுடைய போர். இன்று 5 நாட்களை தாண்டியும் இந்த போர் இடம்பெறுகிறது. குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருந்தது, தற்பொழுது தீவிரமாக நடைபெறுகிறது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதனையும் ட்ரம்ப் போருக்கு செல்வதை தடுக்க காங்கிரஸ் முயற்சி செய்கிறது. இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு மத்தியில் ஈரானுடன் அணு உடன்படிக்கைக்கு அழுத்தம் கொடுக்க ட்ரம்ப் ஒரு பக்கம் முயற்சி செய்கிறார். இதையும் தாண்டி உதவிக்கு காத்திருந்த பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை மேற்கொள்கிறது. அந்த தாக்குதலில் 74 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் இது சார்ந்து நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இஸ்ரேலின் படுகொலை தளமாக மாறியுள்ள உதவி விநியோக இடங்களெல்லாம் நாங்கள் அவதானிக்கின்றோம். இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே 5வது நாளாக நேற்றைய தினமும் பரஸ்பர தாக்குதல்கள் உக்கிரமடைந்திருந்தது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேலின் சரமாரி தாக்குதல்களால் அதிர்ந்த நிலையில் டெல் அவீவ் மீது ஈரான் கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இந்த மோதல் தணிவு இன்றி தொடரும் நிலையில் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு பதில் உண்மையான மோதலை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடனான அணு ஆயுத பிரச்சினைக்கு உண்மையான முடிவு காண விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கின்ற அவர் ஈரானுடன் சந்திப்புக்கு மூத்த அமெரிக்க அதிகாரிகளை அனுப்புவதற்கான திட்டம் பற்றியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனினும் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தளர்த்தாது என்றும் ட்ரம்ப் எதிர்வு கூறியிருக்கிறார். அடுத்த 2 நாட்களில் நன்றாக தெரிய வரும். 2 நாட்களில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இதுவரை யாரும் குறைக்க மாட்டார்கள் என்பது நேற்று ஊடகங்களுக்கு பேசிய ட்ரம்ப் இந்த விடயத்தை சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஈரானுடன் சந்திப்புகளுக்கு மத்திய கிழக்குக்கான அமெரிக்க தூதுவர் அல்லது துணை ஜனாதிபதி அனுப்பக்கூடும் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இஸ்ரேலுடனான மோதலுக்கு மத்தியிலும் கூட ஈரானுடன் அணு ஆயுத உடன்படிக்கை ஒன்றை எட்டுவதற்கு ட்ரம்ப் முயல்வதாக அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள் நம்புகின்றன. எனினும் இவ்வாறான பேச்சுவார்த்தையை ஈரான் ஏற்கனவே நிராகரித்துள்ளமை இங்கே நாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இப்பிராந்தியத்தில் இரு எதிரி நாடுகளுக்கு இடையிலான இந்த மோசமான மோதலை நிறுத்துவதற்கு கனடாவில் கூடிய G7 மாநாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். எனினும் ஈரான் பிராந்தியத்தில் ஸ்திரமற்ற நிலைக்கு மூல காரணம் என்றும் இஸ்ரேலுக்கான தற்காத்துக் கொள்வதற்கான உரிமையை உறுதி செய்த அதே நேரம் ஈரான் அணு ஆயுதம் பெறக்கூடாது என்று G7 தலைவர்கள் வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பதற்றத்துக்கு மத்தியில் ட்ரம்ப் முன்கூட்டியே இந்த மாநாட்டிலிருந்து வெளியேறியிருந்தார். அமெரிக்க போர் நிறுத்த திட்டம் ஒன்றை முன்வைப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கூறிய போதும் முன்கூட்டியே வெளியேறுவதன் பின்னணியில் அவ்வாறான திட்டம் இல்லை என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதைவிட தான் வாஷிங்டனுக்கு தற்போது செல்வதற்கான காரணம் அவருக்கு, அதாவது மேக்ரோனுக்கு தெரியாது, அது போர் நிறுத்தத்துடன் தொடர்பில்லை, அதனை விடவும் மிகப்பெரிய விடயம் என்று சொல்லி தன்னுடைய சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்பாராத நேரத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்ததோடு இதனால் ஈரானின் இராணுவ தளபதிகளில் பெரும்பாலானவர்கள் மற்றும் முன்னணி அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானின் வான்பரப்பை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக குறிப்பிடும் இஸ்ரேல் எதிர்வருகின்ற நாட்களில் தாக்குதலை தீவிரப்படுத்துவது இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அமெரிக்காவின் கோரிக்கையை ஈரான் ஏற்றால் இஸ்ரேலின் தாக்குதல்களுடன் முடிவுக்கு வரக்கூடும் என்று ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை கடுமையாக கட்டுப்படுத்துவதற்கே அமெரிக்கா கோரி வருகிறது. எளிமையாக கூறுவது என்று சொன்னால் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது, அதனை மீண்டும் மீண்டும் தான் கூறுவதாகவும் தெஹ்ரானில் இருந்து அனைவரும் உடனடியாக வெளியேறுங்கள் என்று ட்ரம்ப் கடந்த திங்கட்கிழமை சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருந்ததை நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. சமூகம், அதாவது சக்தி வாய்ந்த புதிய வகை ஏவுகணைகள் அண்மையில் இஸ்ரேலை நோக்கி வீசப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை குறிப்பிட்டதாக அந்த நாட்டு அரச ஊடகங்கள் தெரிவித்தது. புதிய வகை ஆளில்லா விமானங்களும் இஸ்ரேலை தாக்கும் என்று ஈரானின் மூத்த ராணுவ தளபதி ஒருவர் சொல்லியிருந்தார். இஸ்ரேலில் 2 உயர்மட்ட உளவு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல்படை நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது. இதில் இஸ்ரேல் உளவு பிரிவான மொசாத்துக்கு சொந்தமான செயற்பாட்டு நிலையம் ஒன்றும் அடங்குவதாக அதில் கூறியிருக்குது. இஸ்ரேல் மீது நேற்று அதிகாலையிலும் ஈரானின் பாலஸ்டிக் ஏவுகணைகள் விழுந்தன. இதில் டெல் அவீவை சூழ 5 ஏவுகணைகள் தாக்கியதாகவும் மேலும் ஒரு ஏவுகணை கெர்ஷலியாவில் விழுந்ததாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்தன.
தெரிவித்துள்ளன. ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேல் இதுவரை 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு 100க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். மறுபுறம் தெஹ்ரானில் கடுமையான வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் வான் பாதுகாப்பு அமைப்பு இயங்கியதாகவும் ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. 320 கிலோமீட்டருக்கு அப்பால் முக்கிய அணுநிலை ஒன்று இருக்கும், அதாவது நடசிலும் வான் பாதுகாப்பு அமைப்பு செயற்பட்டதாக அஸ்ட்ரிரான் செய்தி நிறுவனம் சொல்லுகின்றது. ஈரானின் போர்க்கால படை தளபதியை படுகொலை செய்ததாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டது. அந்த ஆயுத களஞ்சியங்கள் மற்றும் ஏவு தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியதாகவும் இஸ்ரேல் கூறுது. அச்சம் காரணமாக தெஹ்ரானிடம் இருந்து மக்கள் வெளியேறி வருவதாகவும், தெஹ்ரானை விட்டு வெளியேறுங்கள், வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வருகின்ற செய்திகள் எல்லாம் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் தாக்குதலில் 220க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு இதில் 70க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என்று ஈரான் உறுதி செய்திருக்கின்றது. மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டு அவர்கள் பணிக்கு திரும்பும்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேலின் நேரடி தாக்குதலை விடவும் ஊடுருவிகள் காரணமாக ஈரானில் பெரும்பாலான சம்பவங்கள் இடம்பெறுவதாக கொமரபாத் நகர எம்பி ரேசா ஜபக் வந்த ஈரானிய செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார். இந்த மோதலால் சர்வதேச விநியோகத்தில் இடையூறு ஏற்படும் அச்சுறுத்தல் தொடர்பில் உலக எண்ணெய் சந்தைகள் அவதானத்துடன் இருக்கின்றன. குறிப்பாக ஐக்கிய அரபு ராச்சிய கடற்கரைக்கு அப்பால் ஹோர்மூஸ் நீரிணைக்கு அருகே நேற்று இடம்பெற்ற 2 கப்பல்கள் மோதிய விபத்து பாதுகாப்புடன் தொடர்புபட்டது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த நீர்ப்பாதை வழியாகவே உலகில் 1/5 பங்கு எண்ணெய் பயணிக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதையும் தாண்டி அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் ஒன்றுக்கு உத்தரவிடுவதற்கு முன்னர் அமெரிக்க காங்கிரஸில் அனுமதி பெறுவதற்கு கோரும் சட்ட மூலம் ஒன்றை முன்னணி ஜனநாயக கட்சி செனட்டர் ஒருவர் கொண்டு வந்திருக்கிறார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான பரஸ்பர தாக்குதல்கள் உக்கிரமடைந்து வரும் நிலையில அதில் அமெரிக்கா தலையிடும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்க ராணுவம் பெரும் எண்ணிக்கையான எரிபொருள் நிரப்பு விமானங்களை ஐரோப்பாவுக்கு நகர்த்தி இருப்பதாக 2 அமெரிக்க அதிகாரிகள் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க விமான தாங்கி கப்பலான நிமிட்ஸ் மத்திய கிழக்கை நோக்கி விரைந்திருக்குது. எனினும் 5000 படையினர் மற்றும் 60க்கு அதிகமான விமானங்களை தாங்கக்கூடிய இந்த கப்பல் முன் திட்டமிடப்பட்டபடியே பிராந்தியத்துக்கு செல்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தன்னுடைய எக்ஸ் சமூக வலத்தில் நேற்று முன்தினம் வெளியிட்ட பதிவில் மத்திய கிழக்குக்கு மேலதிக தற்காப்பு திறன்களை நிறுத்துவதற்கு உத்தரவிட்டதாக சொல்லியிருந்தார். எனினும் அது பற்றிய குறிப்பு எதுவும் இதுவரை கூறப்படவில்லை. இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவின் இஸ்ரேல் ஆதரவு தரப்புகளிடமிருந்து அழுத்தம் அதிகரிக்கும் சூழலில் விர்ஜினிய சிரட்டரான டிம் கெயின் கடந்த திங்கட்கிழமை மேற்படி சட்டமூலத்தை கொண்டு வந்தார். ஈரான் மற்றும் இஸ்ரேலுடனான அண்மைய உக்கிர மோதல்கள் விரைவில் மற்றுமொரு முடிவற்ற யுத்தம் ஒன்றுக்கு அமெரிக்காவை இழுத்துச் செல்லும் என்று தான் கவலையில் இருப்பதாக சொல்லியிருந்தார். அவர் தன்னுடைய அந்த வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பில் சொன்ன விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இதில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு தன்னிச்சையாக போர் ஒன்றுக்கு சொல்வதற்கு 1973 வியட்நாம் போரின் போது வழங்கப்பட்ட அதிகாரத்தை நீக்க முயற்சியாகவே இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டிருந்தமை இங்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான் இஸ்ரேலுடைய இந்த போரினுடைய நகர்வுகள் முற்றுப்பெறுமா, இல்லாட்டி இதுக்கான தீர்வு என்ன, அவர்களுடைய உண்மையான போருக்கான காரணம் இதுவரைக்கும் வெளியிடப்படாத வகையில் இருப்பினும் பல கேள்விகள் மக்கள் மத்தியிலையும் சரி அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியிலும் எழக்கூடுகிறது. இஸ்ரேல் உண்மையான காரணம் எதுவாக இருக்கும், அவர்கள் சொல்லுகின்ற காரணம் சரியாக இருக்குமா இல்லையா என்று பலவிதத்தில் பலவிதமான கருத்து வேறுபாடுகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே G7 மாநாட்டில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.